भ्यो नमः हरि ओम्। ॐ देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्त्रे समोर्जन्तुहानां धेनुर्वागस्मान्नोपशुष्टुतैतु। ॐ सदाशिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ मनोन्मणिमातृकया समेते श्रीवैद्यनाथेश्वर सार्वभौमे हृदि स्थिते मे किमुवाञ्छितार्थः न लभ्यते देवि कमानुषेषु। शिवा तिरुचिट्रम्बलम् पूतवले भुवनं பதினாங்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தக்கு இளையவளே காத்த மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. சிவா திருச்சிற்றம்பலம். சபையில் உள்ள பெரியோர்களுக்கும் என் குருநாதருக்கும் நமஸ்கரித்து என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு லலிதாதிஷதி மந்திரார்த்தம். லலிதானா அம்பாள், த்ரீனா 3, சதோனா 100. அம்பாளோட 300 நாமாவளி இருக்கிறது தான் லலிதாதிஷதி ஸ்தோத்திரம். நான் போன தடவையே 5 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த 5 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட விஷயங்கள்லாம் லலிதாதிஷதி பாஷ்யங்கிற புக்கில் இருந்து எடுத்தேன். இப்போ ஆறாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்லுவோம். ஓம் ஏவமித்யாகம அபோத்யா சேக பக்தி மதர்ச்சிதா ஏகாகர்ச்சித்த நிர்த்யாதா ஜெய்ஷனா ஹரிதா திருதா. இதை பிரிச்சுக்கிட்டோன்னா ஏவமித்யாகம அபோத்யாயி நமஹ ஏகபக்த மதர்ச்சிதாயி நமஹ ஏகாகர்ச்சித்த நிர்த்யாத்யாயி நமஹ ஏஷனா ஹரிதா திருதாயி நமஹ. ஏவமித்யாகம போத்யாயை நமஹ அப்படின்னா எங்கனும் ஆகமங்களால் போதிக்க இயலாதவள். எந்த ஆகமங்களையும் அம்பாள் இப்படிதான் இருப்பா அப்படிதான் இருப்பான்னு சொல்லவே முடியாது. ஏகபக்தி மதர்ச்சிதாயி நமஹ அப்படின்னா ஒருமைப்பட்ட மனுதனன் பக்தி செய்பவர்களால் பூஜிக்கப்படுபவள். ஏகாகர்ச்சித்த நிர்த்யாதாயி நமஹ அப்படின்னா ஒருமைப்பட்ட மனுதனன் தியானத்திற்குரியவள். ஏஷனா ரஹிதா திருதாயை நமஹ அப்படின்னா ஆசையற்றவர்களால் ஆதரிக்கப்படுபவள். அடுத்தாக 7வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்றேன். ஏலா சுகந்தே சுகுரா சைனஹ் கோட்ட விநாசினி ஏகபோகா சைகரசா சைகேஸ்வரிய பிரதாயினி. இதை பிரிச்சுக்கிட்டோம்னா ஏலா சுகந்தே சுகுராயை நமஹ ஏனஹ் கோட்ட விநாசின்யை நமஹ ஏகபோகாயை நமஹ ஏகரசாயை நமஹ ஏகேஸ்வரிய பிரதாயின்யை நமஹ. ஏலா சுகந்தி சுகுராயை நமஹ அப்படின்னா ஏலக்காயை போன்ற நல்ல வாசனை வீசும் கூந்தலை உடையவள். அதனால அம்பாளுக்கு சுகுந்த கூந்தலாம்பாள் என்று பெயர். ஏனஹ் கூட்ட விநாசின்யை நமஹ அப்படின்னா பாவங்களை நாசம் செய்பவள். லலிதா சகஸ்ரநாமத்துல 167வது நாமாவளியான பாபநாசினிக்கும் இதான் அர்த்தம். ஏகபோகாயி நமஹ எல்லா போகங்களையும் அனுபவிப்பவள். லலிதா சகஸ்ரநாமத்துல 273வது நாமாவளியான போகினி அப்படிங்கிற நாமாவளிக்கும் இதான் அர்த்தம். ஏகரசாயி நமஹ அப்படின்னா ஒரே ரசமாகி அன்பை உருவெடுத்தவள். அன்பும் சிவனும் இரண்டென்பார் அருகிலார் அந்த திருமந்திரத்துக்கும் இது அர்த்தம். ஏகேஸ்வரிய பிரதாயின்யை நமஹ அப்படின்னா உப்புயர்வற்ற மோக்ஷ ஐஸ்வர்யத்தை அளிப்பவள். அடுத்ததாக 8வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்றேன். ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதா சைகாந்த பூஜிதா யத்தமான பிரபா சைச்ச தனேக ஜெகதீஸ்வரி. இதை பிரிச்சுக்கிட்டோம்னா ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதாயை நமஹ ஏகாந்த பூஜிதாயை நமஹ ஏதமான பிரபாயை நமஹ ஏச்சதனேக ஜெகதீஸ்வரியை நமஹ. ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதாயை நமஹ அப்படின்னா ஏக்கம்னா 1, ஆத்தபத்திரம்னா கொடை. ஒரு கொடைக்கு கீழே உள்ள சாம்ராஜ்யத்தை ஆள்றது ராஜா. அந்த ராஜா பதவி அளிப்பவள் தான் அம்பாள். ஏகாந்த பூஜிதாயை நமஹ அப்படின்னா ஏகாந்தத்தில் பூஜித்திற்குரியவள். ஏதமான பிரபாயை நமஹ அப்படின்னா
அனைத்திலும் அசையாதமான ஜெகத் பிரகாசமுடையவள். ஏஜதனேக ஜெகதீஸ்வரியை நமஹா அப்படின்னா அனைத்திலும் அசையாதமான ஜெகத்திற்கு ஈஸ்வரி. அடுத்ததாக 9வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்றேன். ஏக வீராதிசம் சேவ்யா சேக்க பிராபவசாலினி ஈகார ரூபா சேஷித்ரே சேப்சிதா அர்த்தப்பிரதாயினி. இதை பிரிச்சுக்கிட்டோம்னா ஏக வீராதிசம் சேவ்யாயை நமஹா, ஏக பிராபவசாலின்யை நமஹா, ஈகார ரூபாயை நமஹா, ஈஷித்யை நமஹா, ஈப்சிதார்த்தப்பிரதாயின்யை நமஹா. ஏக வீராதிசம் சேவ்யாயை நமஹா அப்படின்னா வீரர்கள் முதன்மையாக பூஜிக்கப்படுவதல் ஒப்புயர்வற்ற தேவதை. ஏக பிராபவசாலின்யை நமஹா அப்படின்னா ஒப்புயர்வற்ற ஐஸ்வர்யத்தை அளிப்பவள், ஐஸ்வர்யத்தை வைத்திருப்பவள். ஈகார ரூபாயை நமஹா அப்படின்னா பஞ்சசதாட்சரி மந்திரத்தின் 3வது எழுத்தான ஈகார வடிவினானவள். ஈ என்ற தாத்துக்கு வியாபித்தல் என்று பொருள். ஈப்சிதார்த்த பிரதாயின்யே நமஹா அப்படின்னா ஈப்சிதனா ஆசை, அர்த்தம்னா விஷயம். நம்ம என்னதான் அம்பாள்கிட்ட ஆசைப்பட்டாலும் அதை கேட்டோன்னே கொடுக்குறாங்கல்ல, அதனால அம்பாளுக்கு ஈப்சிதார்த்த பிரதாயின்யே நமஹா அப்படின்னு பேர். அடுத்ததாக 10வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்றேன். ஈத்ருகித்யம் நித்யேஷா சேஸ்வரப்தவிதாயினி ஈஷானாதி பிரம்மமயி ஜெயஷித்வா ஜேஷ்டசித்திதா. இது பிரிச்சுக்கிட்டோம்னா ஈத்ருகித்யம் நித்யேஷ்யாயை நமஹா, ஈஸ்வராத்விதாயின்யை நமஹா, ஈஷானாதி பிரம்மமயி நமஹா, ஈஷித்வ அஷ்டசித்திதாயை நமஹா, ஈத்ருகித்யம் நித்யேஷ்யாயை நமஹா அப்படின்னா அம்பாள் இன்னைக்கு வேற மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு 10 கையோட இருந்துட்டு நாளைக்கு 40 கையோட இருப்பாங்க. அம்பாள் இப்படிதான் இருப்பா அப்படிதான் இருப்பான்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அம்பாளாலதான் அம்பாள் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸ்வரத்வவிதாயின்யே நமஹா அப்படின்னு நம்ம சுவாமிய பார்க்கணும்னா அந்த தன்மையை அளிப்பவர் அம்பாள் தான். ஈஷானாதி பிரம்மமயி நமஹா அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் இந்த 5 பேருக்கும் சக்தி அளிப்பவள். ஈஷத்வ அஷ்டசித்திதாயி நமஹா அப்படின்னா அனாமி மகிமா ரகிமா லகிமா இந்த மாதிரி 8 சித்திகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சக்தி அளிப்பவள் தான் அம்பாள். இந்த சபையில எனக்கு வாய்ப்பு அளித்த என் குருவை வணங்கிக் கொண்டு நான் இந்த சபையை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.